அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, நாளை சந்திர கிரகண நாள் 3/3/2026. இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியக்கூடிய கிரகணமாக நிகழ இருக்கின்றது. எனவே என் அன்பு சொந்தங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, கிரகணம் முடிந்தவுடன் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும், இந்த ஆலோசனையை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன். ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உலகத்திலேயே முதல் முறையாக கிரகண நாளில், கிரகண நேரத்தில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலமாக உங்கள் குலதெய்வத்திடம் உங்கள் வேண்டுதலை சொல்லும் குலதெய்வ பிரயோக மந்திர உபதேசம் வழங்கப்பட உள்ளது. 3/3/2026 மாலை 5:30 மணியிலிருந்து 6:57 வரை இந்த உபதேசம் வழங்கப்படும். பதிவு செய்ய டிஸ்பிளேல பாருங்கள், அதனுடைய குரு காணிக்கை செலுத்த வேண்டிய நம்பர் மற்றும் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கோம். காணிக்கை செலுத்திவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிட்டு உங்கள் பேர், எந்த மாவட்டம், உங்கள் குலதெய்வத்தோட பேர் டைப் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த குரூப்போட லிங்க் கொடுத்துட்றேன். இது ஒரு வாட்ஸ்அப் குரூப் தான். அந்த நேரத்தில் வாட்ஸ்அப் குரூப்பில் குலதெய்வத்துடைய பிரயோக மந்திரம்னா என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும், எப்படி சொல்லி குலதெய்வத்திட்ட வேண்டுதலை கேட்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருவேன். தனிப்பட்ட முறையில் உங்கள் குலதெய்வத்தோட பிரயோக மந்திரம் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு தனியாக அந்த நேரத்தில் அனுப்பிடுவேன். சரிங்களா? விருப்பம் உள்ளோர் பதிவு செய்து கொள்ளுங்கள். அன்பு சொந்தங்களே, இந்த ஆடியோவை நான் பதிவு செய்யக்கூடிய இடத்தில் சிறிது சத்தங்கள் கேட்கும். அருகில் ஒரு கோவில் விழா, அதனால் அந்த சத்தத்தில் உங்கள் கவனத்தை செலுத்தாமல் நான் சொல்கிறதுல கவனத்தை செலுத்துங்க. கிரகண நாளில் என்ன செய்யக்கூடாது, கிரகண நேரத்தில், கிரகண நேரம் மதியம் 3:20 மாலை 6:57 வரை. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடாதது உணவு சாப்பிடுதல் கூடாது, உறக்கம் கூடாது, தெய்வ சிலைகளை தொடக்கூடாது, கர்ப்பிணிகள் எந்த காரணத்தை கொண்டு வெளியே வரக்கூடாது, முடிவெட்டுதல் கூடாது, நகமெட்டுதல் கூடாது, கிரகண நேரத்தில் உணவுப் பொருளை சமைச்சிட்டு இருக்கக்கூடாது. அரிசி பாத்திரமாகட்டும், உப்பு பாத்திரமாகட்டும், உணவுப் பொருள் வச்சிருக்கக்கூடிய எந்த ஒரு பாத்திரமாகட்டும், தண்ணீர் ஆகட்டும், பால், தயிர் போன்ற பாத்திரங்கள் அத்துணையும் மூடி வைக்க வேண்டும். கிரகண நேரத்தில் யாரிடமும் கோபத்தை காட்ட வேண்டாம், யார்கிட்டையும் சாபம் வாங்கக்கூடாது, நீங்களும் யாருக்கும் சாபம் கொடுக்கக்கூடாது. சரி, கிரகண நாளில், கிரகண நேரத்தில் என்ன செய்யணும்? அமைதியாக இருக்கணும். முடிந்த அளவுக்கு உங்கள் மனதை அமைதியாக வச்சுருங்க, மௌனத்தில் இருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. தியானம் செய்ய தெரிஞ்சவங்க தியானம் செய்யுங்க. அதே மாதிரி உணவுப் பொருள் வச்சிருக்கக்கூடிய பாத்திரம், தண்ணீர் வச்சிருக்கக்கூடிய பாத்திரம் மற்றும் அரிசி வச்சிருக்கக்கூடிய பாத்திரம் எல்லாத்துலேயும் தர்பை புல் போட்டு வைங்க. பாத்திரத்துக்கு வெளியே தர்பை புல் வைக்கணும். பூஜை அறையிலும் ஒரு தர்பை புல்லை வச்சிருங்க. கிரகண நாளில் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது அன்னதானம் செய்யணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்னதானம் செஞ்சால் அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும். நமது ஆனந்தொலி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு சந்திர கிரகண நாளில் மிக சிறப்பாக அன்னதானம் செய்ய போகிறோம். மேலே டிஸ்பிளேல பாருங்கள், எங்களது அறக்கட்டளையுடைய கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன். முடிந்தால் உதவுங்கள், நீங்களும் அன்னதானம் செய்யுங்கள். அதே மாதிரி கிரகண நாளில், கிரகண நேரத்தில் மந்திர உபதேசம் வாங்கிறது கூடுதலான பலன்களை தரும். மற்ற நேரங்களில் நீங்கள் ஜெபிக்கக்கூடிய மந்திரங்களுக்கும் கிரகண நேரத்தில் ஜெபிக்கக்கூடிய மந்திரங்களுக்கும் 1000 மடங்கு சக்தி அதிகமாக இருக்கும். எனவே மந்திரங்கள், என்ன மந்திரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி ஏதாவது மந்திரங்கள் வாங்கியிருந்தாலும் கிரகண நேரத்தில் அதை ஜெபம் செய்யுங்கள். சரி, கிரகணம் முடிஞ்ச உடனே என்ன செய்யணும்? வீட்டை சுத்தம் செய்து விட வேண்டும். நீங்கள் குளித்து விட வேண்டும். குளித்துவிட்டு பூஜை அறையில் தீபமேற்றி இறை வழிபாடு செய்துவிட்டு உங்கள் அடுத்த கட்ட பணிகளை தொடங்குங்க. கிரகண நாளில், கிரகண நேரத்துக்கு முந்தைய சமைத்த உணவுகள் இருந்துச்சுன்னா கிரகணம் முடிந்ததும் அதை சாப்பிட்றத தவிர்த்துருங்க. புதியதாக உணவு சமைத்து சாப்பிடுங்க. இந்த ஆலோசனையை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கிரகணம் முடிந்தவுடன் உங்கள் வீட்டு பூஜை அறையில் 9 தீபங்கள் வரிசையாக ஏற்றுங்கள். 9 தீபங்கள் கிழக்கு திசை அல்லது வடக்கு திசை நோக்கி ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்தொலி அறக்கட்டளையின் குலதெய்வ ஆகர்ஷண தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள், அல்லது நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ளுங்கள். எங்களது தயாரிப்பு தீப எண்ணெய்கள் உங்களுக்கு தேவைன்னா டிஸ்பிளேயில் தெரிகின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.